ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவர் என் உள்ளத்திலே ஏவி பேசினார். அதையே நான் உங்கள் மத்தியில் வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கவும் விரும்புகிறேன். கொஞ்ச நாட்களாகவே நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பார்க்கிற சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். என் பிள்ளைக்கு திருச்சபைக்கு வராங்க, என்னை ஆராதிக்கிறாங்க, எங்கும் அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள், செபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள் என்றெல்லாம் இருந்த போதிலும் சில நேரத்தில் என்னுடைய தெய்வீக வல்லமையை பார்க்க முடியாமல் அநேகருடைய வாழ்க்கையிலே சில தேவனை குறித்ததான அல்லது தேவன் நமக்கு செய்த தியாகத்தை குறித்ததான பல காரியங்களை மறந்து வாழ்கிறார்கள். கொஞ்ச நாளாகவே சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட உடனே போடப்பட்ட அந்த அஸ்திபாரத்தின் செய்திகள் எல்லாம் மறந்து போய் அதை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் பொருளாதாரம், உயர்வு, பணம், தேவனுடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இதே தான் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. தேவன் அதை கொடுப்பார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் எதன் வழியாக நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற தெளிவு அல்லது புரிதல் இல்லாமல் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. எனவே என்னை ஆண்டவர் பல இடங்களுக்கு கொண்டு போகும் பொழுது எனக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்வார். முதலாவது அவங்க என்னை குறித்தும் என்னுடைய ராஜ்யத்தின் மேன்மை குறித்தும் அவர்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அல்லேலூயா! எத்தனை பேருக்கு அது ஆசை? பாதி பேருக்கு கை தூக்க தெரில. ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் நல்ல ஆசீர்வாதமா எல்லாமே பெற்று வாழ்ந்தால் நலமா இருக்குமே, அப்படியே நம்ம வாழ்றோம். அப்படி கிடையாது. இது தற்காலிகமாக இருக்க போகிற ஒரு கூடார வாழ்க்கை. வசனம் தான் சொல்லுது. கொஞ்ச நாள் நம்ம ஏங்கி தவித்துட்டு இருக்கிறோம், பல கஷ்டங்களை பார்க்கிறோம், லாபங்களை பார்க்கிறோம், நஷ்டங்களை பார்க்கிறோம், கண்ணீர் பார்க்கிறோம், சந்தோஷம் பார்க்கிறோம், மகிழ்ச்சி பார்க்கிறோம், இழப்பு பார்க்கிறோம். எல்லாமே ஒரு சைக்கிள், ஒரு 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 ரொட்டீனா நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு இருக்கும். இது ஒரு புறம். ஆனால் நம்முடைய கவனம், நம்மளுடைய ஆத்மாவினுடைய விருப்பமும் ஏக்கமும் நித்தியத்தை மாத்திரமே பார்க்க வேண்டும். கைகளை தட்டி அல்லேலூயா! ஸோ அதன் அடிப்படையிலே நான் என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர்களை செய்யும்படிக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். நானும் அந்த விஷயத்தில் திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற காரியமும் தேவனுக்குள்ளாக ஸ்திரப்பட வேண்டிய காரியங்களை குறித்து அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் அதனுடைய தழுவலாக ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களை ஆவியிலே அனல் கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லேலூயா! அதற்கு ஒரு ஆதார வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்தின் அடிப்படைக்குள்ளாகவே ஆண்டவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற பல ரகசியங்களை நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமான வசனம் அது. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலியாக இயேசுவையே பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தினாராம். அல்லேலூயா! இன்றைக்கு செய்திக்கு தலைப்பாக இயேசுவின் இரத்தத்தில் உள்ளதான ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். திருச்சபை மக்களாக இருக்கிற நாம் பல நேரத்தில் மறந்து வாழ்கிற அல்லது தேவைக்கென்று செயல்படுத்திக் கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் இயேசுவின் ரத்தமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் இந்த இயேசுவின் ரத்தத்தை குறித்து இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நீ கட்டாயம் பேச வேண்டும் என்று சொன்னபடியினால், இன்னும் 2 நாட்களாக நடத்தினபடியினால் நான் அதையும் உங்கள் மத்தியில் பேசுகிறேன். ஏன் இயேசுவின் ரத்தத்தை நாம் விசுவாசித்து நமக்காக ஒரு கிருபாதார பலியாக இயேசு செலுத்தப்பட்டார், சிலுவையில் பல காயங்களை அவர் பெற்று பலியாகி நம்ம மீட்டு கொண்டார் என்றெல்லாம் வேத சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் கூட பல நேரத்திலே பிசாசினுடைய தந்திரமாய் நாம் பார்க்கக்கூடியது, நாம் இயேசுவின் ரத்தத்தை மறக்க செய்கிற பல காரியங்களை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்ப ஆரம்பித்து விட்டான். இயேசுவின் ரத்தமே நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல விதமான காரியத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு அஸ்திபாரமாய் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களில் மறக்கிறோம். வெறும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதங்களை கேட்கிறதும், இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை சொல்லி நாம் விண்ணப்பங்களை எடுக்கிறதும் இந்த ஒரு அனுபவத்திலே நம்ம வளர்ந்துட்டோம்.
ஒரு சில குடும்பங்களிலே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் முன்னிலையாய் அல்லது இயேசுவின் ரத்தம் பாதுகாக்க முடியாதபடிக்கு அல்லது அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியாதபடிக்கு அநேக குடும்பங்கள் இயேசுவின் ரத்தத்தை விட்டு வெளியே வாழ்கிற அனுபவத்திற்குள் விசுவாசிகள் வந்து விட்டார்கள். 40 நாள் 2 நாட்கள் வந்தா இயேசுவின் ரத்தத்தையும் காயங்களையும் தியானிக்கிறோம். ஆனா வேதம் அப்படி சொல்லல. அவருடைய பலிதான் கிறிஸ்தவத்தினுடைய மூலத்தனம். அவருடைய பலியினால்தான் நாம் சகல விதமான நன்மைகளை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ரத்தத்தினால்தான் துரோகிகளாக, பாவிகளாக, அநியாயக்காரர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, சொல்ல போனால் தேவனுடைய முழு கோபத்திற்கும் ஆளாகி வாழ வேண்டிய நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றும்படிக்கு இந்த இயேசு ரத்தம் நம்ம மீது ஊற்றப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம் மீது ஊற்றப்பட்டதனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், முக்கியமான ஆசீர்வாதம், நித்தியத்தை பார்க்கும்படிக்கு தேவனோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி அல்லேலூயா. ஒரு குடும்பம் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்திற்குள் மறைக்கப்பட்டிருக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்கள், உன்னதங்களிலிருந்து இறங்கி வருகிற பல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கிற குடும்பங்களாக தேவன் மாற்றுகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே இந்த காரியத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறோம். ஐயா, நாங்க எழுந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்துல நாங்கள் கேட்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், திருச்சபைக்கு வருகிறோம், ஊழியர்களோடு கூட இருந்து ஊழியர்களை நிறைவேற்றுகிறோம், பல காரியங்கள் இப்படியாக தான் இருக்கிறது. அது என்ன, நீங்க இயேசுவின் ரத்தத்திற்குள்ள நாங்கள் இருக்கிறோம் சொல்றீங்களே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய சரீரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள்ளாக பூரணமாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சில கிறிஸ்தவர்களுடைய வாட்ஸ்அப் செய்திகள் எனக்கு வரும். திடீர்னு இவருக்கு அடிபட்டுச்சு, திடீர்னு இவர் இப்படி ஆயிட்டாரு, திடீர்னு இவர் மரித்து போயிட்டாரு, திடீர்னு பிசாசு கிரியைகள் வந்துருச்சு என்றெல்லாம் சொல்லி எனக்கு வரும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் போயிருப்பாங்க. ஆனால் இயேசுவின் ரத்தம் என்கின்ற அந்த பாதுகாப்பு பெட்டகத்திற்குள்ளாக, அந்த பாதுகாப்பினுடைய வளையத்திற்குள்ளாக அவர்கள் தங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை இணைத்துக் கொள்ள முடியாமல் உலகம் போகிற போக்கிலே வேகமாக ஓடிக்கொண்டு அப்படியே மறந்து வாழ்வார்கள். அப்பெல்லாம் ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்தாங்க, காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்ம ஆவியாத்மா சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணும்? இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணும்? எழுப்பி இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய வேலையை நம்ம என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய வாங்குற பொருட்களை கூட இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அதை ரத்தத்திற்குள்ளே கொண்டு வந்து அது நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஜெபித்து ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் செய்யறீங்க கேட்டா பாதி தலை தொங்கிடும். சிலருக்கு அனுபவங்கள் இருக்கு, பலருக்கு அது இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சொல்லுங்களேன், ஒரு சிலர் தான் இருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகள். ஏன் நம்ம குடும்பத்தில் சில ஆசீர்வாத குறைபாடுகள், பாதுகாப்பு குறைபாடுகள், அல்லது தேவன் கொடுக்கிற பொருட்கள் ஏன் சில நேரத்தில் நமக்கு நஷ்டத்தை கொண்டு வருகிறது? பொருளாதார ரீதியிலே நாம் ஏன் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறோம்? நம்மளுடைய வருமானத்தில் ஏன் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறோம்? மேலே ஏன் படிப்படியாக உயர்த்தப்பட வேண்டிய நாம் இருக்கிற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அதை ப்ரமோட் பண்ண, அதை இயக்க தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தான பார்த்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, அவரவர்கள் அவர்களுடைய வழிபாடுகளிலே சிறந்ததை செய்வார்கள். என்னுடைய நண்பர் இயேசுவை அறியாதவர், அவர் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்துட்டா அப்படியே இந்த பூஜைலாம் பண்ணி கிண்ணி அதை க்ரோத் பண்ணணும், பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணணும், என் பிள்ளைங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நான் செய்கிற வண்டி நல்லா இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை ஆயுத பூஜைலாம் கொண்டாடுறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் பலிகளை செலுத்தி அந்த பலிகளுக்குள்ளாக தங்களுடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி பலர் பல விதத்திலே அவரவர்கள் அறிந்த புரிந்த வண்ணத்திலே அதை ஒப்பு கொடுத்து, அதை படைத்து, அதை வணங்கி வாழுகிறார்கள். நமக்கு அந்த பலிலாம் இல்லை, ஒரே பலி இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த ரத்தம் நமக்கான சகல ஆசீர்வாதங்களையும் எளிதாக நம்முடைய கைகளிலே கொண்டு வந்து சேர்க்கிறது. 3 முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள் நம்ம எப்படி ப்ரொடெக்ஷன், அதாவது நம்மை பாதுகாத்துக் கொள்வது, இயேசு ரத்தத்திற்குள் எப்படி வந்து விடுவது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை எப்படி நாம் பெற்று சுதந்திரித்து வாழ்வது என்கின்ற சில காரியங்களை அல்லது தெரிந்த காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே, நம்புகிற விசுவாசத்தினாலே எனக்காக அவர் பலியானார், எனக்காக சகலவற்றையும் அவர் செய்து முடித்தார், அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு சர்வ சுதந்திர வழியை தேவன் என்னை மாற்றிவிட்டார் என்கின்ற அறிவும் ஞானமும் புத்தியும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை இந்த ரத்தம் அந்த குறைவுகளை நீக்கி உங்களை தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களை மாற்றப் போகிறது. அல்லேலூயா. நாம் நீதிமான்கள் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நாம் இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசுவினுடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கிறதுனால் சகல விதமான நன்மைகளை நாம் பெற்று வாழ்கிறோம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. நான் அதனை தப்புன்னு சொல்லல. ஆனால் நாம் செய்ய மறக்கிற சில காரியத்தை வசனத்தின் அடிப்படையில் சொல்லிக் கொடுத்து உங்கள் குடும்பங்களை கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள் ஒப்பு கொடுத்து எப்பொழுது இயேசு மகாராஜா வரப்போகிறாரோ அந்த வருகை நாளிலே நானும் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய குடும்ப உறவுகளும் சமூக உறவுகளும் நண்பர்களும் எல்லாரும் வருகைக்கு நேராக ஆயத்தப்படும்படிக்கு இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்க போகிறது. கைகளை தட்டி அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த ரத்தம் முதலாவது நாம் விசுவாசத்தினால் இந்த ரத்தம் நமக்கு செய்த ஒரு கிருபையை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசுவினுடைய ரத்தத்தினாலே. நல்ல கவனிங்க. பாவ மன்னிப்பு என்பது ஒன்று உண்டாகி இருக்கிறது. பிற்பாடு பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமன்றங்களாக இருக்கிற நமக்கு மீட்கப்படும் நாளுக்காக வைக்கப்பட்ட அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு என்பது நமக்கு இந்த ரத்தத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிள் பார்த்துட்டீங்களா? மீதி பேர் எல்லாம் நினைப்பார். அல்லேலூயா. இயேசுவினுடைய ரத்தம் பாவம் மன்னிப்பின் மாத்திரமல்ல, நமக்கு பரலோகத்திற்கு கொண்டு போகிற அந்த ப்ராசஸிங், அந்த வேலையும் செய்து கொண்டே இருக்கிறது. எபேசியர் 4:30 வாசிங்க வேகமா. அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை. நல்லா கவனிங்க. நாம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். ஏன்னா பாவியாக இருந்தோம், ரத்தம் செலுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில சிந்தி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை பாவ மன்னிப்பில் இருந்து பாவ மன்னிப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கி கொண்டு வந்து விட்டா இங்கேயும் நம்ம நின்ட்டோம். அடுத்த ஒரு ப்ராசஸிங் தான் இப்ப வாசிச்ச வேதம். எல்லாருமே பாருங்க, நாம இந்த முதல் நிலையிலே இருந்துட்டோம், பரிசுத்தமாயிட்டோம், சபையில சேர்க்கப்பட்டுட்டோம். நான் பாவி அல்ல பாடி 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 நேரத்தை அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். வேற ஒரு ப்ராசஸிங் நடக்குது பிரதர், வேற ஒரு ப்ராசஸிங் நடக்குது சிஸ்டர். பக்கத்துல பற்றி சொல்லுங்க. நாம் பாவிகளை இருந்தோம், பக்கத்தை பார்த்து பேசுங்க. இப்ப பரிசுத்தமாயிட்டோம், சபையில சேர்க்கப்பட்டுட்டோம். ஆனா இதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிச்சிருக்குது. அல்லேலூயா. என்ன வேலை தெரியுமா? மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் சிதானே அவர் பொன்முகத்தோ நான் பார்க்கணுமே. போதும், புரியுதா அர்த்தம்? நம்ம இந்த ஸ்டாண்டில் இருக்கிறத விட அந்த ஸ்டாண்டுக்கு அவர் வரப்போற அந்த மகா மகிமையான ஒரு வல்லமையான அந்த காரியத்தை நோக்கி சபை மக்களானவர்கள் நடக்க வேண்டும். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க?
பாதி பேருக்கு இப்போதான் வீடெல்லாம் வாங்கி கடைக்கெல்லாம் போட்டு லோனெல்லாம் போட்டு என் நகையெல்லாம் வச்சு என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கிறேன். திடீர்னு இயேசு வந்தாருன்னு எல்லாத்தையும் விட்டு மேலே வந்தா நான் என்ன பண்ணட்டும்? இது அழிந்து போகிற அஸ்திபாரம், நிலையான ஒரு அஸ்திபாரம் பரமன் இருக்கிற இடம். கைகளை தட்டி அல்லேலூயா. எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, சில நல்ல விஐபிஸ்லாம் இந்த ஊட்டி கொடைக்கானல் பக்கத்துல லேண்ட் வாங்கி வச்சிருப்பாங்களாம். அவங்க அப்படி போய் இழைப்பாடுறதுக்கு ரொம்ப ஒரு கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கு அப்படி போயிடுவாங்களாம். போயிட்டு மறுபடியும் அவங்க நீங்க வந்துடுவாங்களாம். ஒரு சாதாரணமா ஒரு இடத்தை விட்டு போய் கொஞ்ச நேரம் இலைப்பாடு விட்டு இங்க வர்றதுக்கு ஒரு இடம் வாங்கி வைக்கிறாங்க. நாம் அப்படி இல்லை. இந்த முற்றிலும் இருக்கிற இந்த உபத்திரவங்களில் இருந்து, கண்ணீரில் இருந்து, கவலைகளில் இருந்து, பாடுகளில் இருந்து முற்றிலுமாய் விடுபட்டு எப்பொழுதும் பரம கானானை நோக்கி, பரம எஜமானனை நோக்கி வாழப்போகிற வாழ்க்கையை நோக்கி நாம் எப்பொழுதும் ஏக்கத்தோடு பசித்தாகத்தோடு வாழ வேண்டுமா? பசித்தாகனா நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இந்த பொருளாதாரமும் பணமும் அதிகமாக மாறிவிட்டது. இன்னும் கார் இருக்கிறவன் ஒண்ணுக்கு ஒரு கார் இருந்தா போதும் ஒரு வீட்டுக்கு. இல்ல பையனுக்கு ஒரு காரு, பொண்ணுக்கு ஒரு காரு, எனக்கு ஒரு காருன்னு வாங்குறான். வீடும் அப்படிதான். நேற்று ஒரு தினத்துல என்னோட கூட பயணித்த ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா எவ்வளவு பேருக்கு வீடு இல்லையா? அரசாங்கம் எவ்வளவு பேர் வீடெல்லாம் கட்டி கொடுக்குறாங்க. அரசாங்கமே ஒரு முடிவெடுத்து ஒருத்தருக்கு ஒரு வீடு அலாட் பண்ணலாம். யாருக்கு வீடு இல்லையா அவங்களுக்கு வீடு கொடுக்கலாம் இல்லையா? ஆனா அரசாங்கம் அதை செய்யாம இருக்கிறவனே வீடு, இருக்கிறவனுக்கு 10 வீடு 7 வீடு 8 வீடுன்னு வாங்கி அப்படியே கட்டிட்டு இருக்கிறாங்க. என்னையா பண்றதுன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் நினைக்கிறேன் கை ஒரு வீட்டில் இருக்கும், தலை ஒரு வீட்டில் இருக்கும், கால் ஒரு வீட்டில் இருக்கும், உடம்பு ஒரு வீட்டில் இருக்கும், தட்டு ஒரு வீட்டில் இருக்கும், பாய் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது எல்லாமே செதறி வாழ்வாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் சிரிச்சாங்க. இன்னைக்கு ஆசை அப்படியா இந்த பூமியை சுற்றியே அவர்கள் வாழ ஆரம்பிச்சதுனால, நாமும் இந்த உலகத்தை அதிகமாய் கவர்ந்து பார்க்கிறதுனால அதுவும் நமக்குள் வர ஆரம்பித்து விட்டது. நம்முடைய இயக்கமெல்லாம் பரலோகம்தான். பரலோகம் மட்டும்தான் நித்தியம். மீதி பார்க்கிற அனைத்தும் அநித்தியம். எதுவுமே நிலையில்லை. ஒரு நாள் மழை பெஞ்சா கொடநாடு கொலை நடுங்கி போய் அப்படியே அழிஞ்சு போச்சு. 500 குடும்பங்கள் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு மழையில் அழிஞ்சு போச்சு. சேர்த்து வச்சது எங்க போகுது? அதை வாங்கி வச்சவங்க கூட உயிரோட இல்லை. ஆனால் நீங்களும் நானும் பாக்கியவான். பரலோகத்தினுடைய நித்தியத்தை நோக்கி நாம் வாழுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நமக்கு உண்டாகிற ஒரு 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி உங்கள் குடும்பங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நான் நடத்த விரும்புகிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். நாம் இயேசு ரத்தத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என் மீது இருக்கிறது. நான் போகிற காரியத்தில் எல்லாம் இயேசு ரத்தம் என்னை பாதுகாக்கிறது, நடத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது என்றெல்லாம் நாம் பேசினாலும் கூட நம்மை சார்ந்திருக்கிற தேவன் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் இயேசு ரத்தத்திற்குள் கொண்டு வருவது அவசியமா இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு செய்திக்குள்ள வரேன். சத்ருவுக்கு, பிசாசுக்கு நன்றாய் தெரியும் ரட்சிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிடக் கூடாது, அது துரிதப்படக்கூடாது, அவனுக்கு சுவிசேஷம் போய் சேரக்கூடாது. அவன் தான் வாழ்கிற பாவ நிலையிலே வாழ்ந்து பரமனை பார்க்காமல், தேவனை அறியாமல், அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாமல் அவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான இச்சைகளுக்கும், எல்லா விதமான பொல்லாத பாவ கிரியைகளுக்கும் அவன் தன்னை விற்றுப்பட்டவனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து அவன் ஆத்துமா சடுதியாய் நாசமடைய வேண்டும் என்று சொல்லி சத்ரு பல இடங்களிலே அதிதீவிரமாய் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். நாம் அப்படி அல்ல. நாம் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நம் மீது ஊற்றப்பட்ட பரமன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர்கள் மீதும் செலுத்த, அவர்களையும் கொண்டு வர நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகம் போயிட்டு அது அல்ல. எனக்கு தேவன் கொடுத்ததான என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர், என்னுடைய மற்ற நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் யாரையும் கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள் கொண்டு வந்து பிதாவுக்கு முன்பதாக நாம் கரையற்றவர்களாய், பிழையற்றவர்களாய், தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நிறுத்தும்படிக்கு இந்த இயேசுவின் ரத்தம் நிமிடந்தோறும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த அறிவு வந்துருச்சுன்னா நம்ம குடும்பம் தான் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமான குடும்பம். அல்லேலூயா,
அல்லேலூயா. சரி, ஒரு 3 முக்கியமான காரியத்தை நான் சொல்லுகிறேன். குடும்பங்கள் எப்படி முதலாவது இயேசுவின் ரத்தத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும், எதன் அடிப்படையிலே நமக்கு தேவன் ஆசீர்வாதங்களை இந்த ரத்தத்தினால வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் சில காரியத்தை பேசுகிறேன். வாசிக்கலாம். முதல் காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஓகே, நானே கர்த்தர். அடுத்த வார்த்தை நல்ல கவனிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமா இருக்கும். எந்த ரத்தம் இது? ஹலோ, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி, அது பஸ்காவின் ஆட்டுக்குட்டி, அதனுடைய ரத்தத்தை தேவனானவர் மோசேயினிடத்தில் சொல்லி அவர் பேசுகிறார். மோசே, இந்த எகிப்து தேசத்தை நான் சங்காரம் பண்ண போகிறேன். என்னுடைய சனங்கள் அல்லாதவர்கள் யார், என்னுடைய சனங்கள் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளும் வண்ணத்திலே, நான் அவைகளை தப்புவிக்கும் வண்ணத்திலே, அவரை காப்பாற்றுகிற வண்ணத்திலே, அவர் இருக்கிற வீட்டிற்கு பஸ்கா என்கின்ற ஆட்டுக்குட்டினுடைய பசுத்த ரத்தத்தை நீ அவர்கள் இருக்கிற நிலைக்காடுகளிலே பூச வேண்டும். எல்லாம் என்னை கவனிங்க. உங்கள் வீடுகளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் மீது ஊற்றப்பட்டிருக்கிற அல்லது தெளிக்கப்பட்டிருக்கிற அந்த ரத்தம் உங்கள் வீடுகளையும் அந்த ரத்தம் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களிலே அநேக பிசாசு போராட்டங்கள் ஏன் இருந்து கொண்டிருக்கிறது? வாடகை வீட்டுக்கு போறவங்களுக்கு நான் சொல்றேன், சொந்த வீடு இருக்கிறீங்கன்னா அது வேற ஒரு கேட்டகரி. நான் இந்த வாடகை வீட்டில் இருக்கிற பிரச்சனை சொல்றேன். நான் வாடகை வீட்டில் கொஞ்ச நாள் நம்ம இருப்போம், சில சூழ்நிலை நிமித்தம், சில காலங்கள், சில வருஷங்கள், சில மாசங்கள் கூட இருப்போம். இருந்துட்டு நாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் முடிந்த உடனே நாம் வேறு ஒரு வீட்டுக்கு நாம் புறப்பட்டு போவோம். அப்படி போகும் பொழுது நாம் போகிற வீடு முதலாவது ஆண்டவருடைய அனுமதி இருக்கிற வீடா என்பதை முதலாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் மாத்தூர்ல வீடு இருக்கும் பொழுது என் மனைவி அப்போ முதல் மகப்பேருக்காய் காத்திருந்த நாட்கள், புது வீடு, கட்டின வீடு. நாங்கள் அப்போ தனி கொடுத்து வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. வந்துட்டோம். புதுசாக இருக்கும் வீடு, கீழ் வீடு. நான் மேலே எங்கள் பாஸ்டர் இருந்தாங்க, பக்கத்தில் சகோதரி இருந்தாங்க. நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம், ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி இருந்தோம். நாங்கள் போன அந்த நாளிலிருந்து ஒரு தொல்லை கூட எதுவும் தெரியலை. ஆனால் நாட்கள் ஓட 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 சில மாதங்களுக்குள்ள, சில வாரங்களுக்குள்ளாகவே அந்த வீட்டிலே இருக்கிறதான அந்த பிசாசினுடைய கிரியைகள் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்து. ஏன்னா நம்ம ஜெபிக்கிறவங்க இல்லையா, ஜெபிக்கிறவங்களுடைய வீடு, ஜெபத்தோடு கூட வாழ்கிற வீடு, அந்த சத்துருனுடைய போராட்டங்களை ஆவியிலே உணர முடியும். அப்போ நாங்கள் இருக்கிற அந்த வீட்டில் நான் வேலைக்கு கிளம்பி வந்துடுவேன், என் மனைவி தனியாக இருப்பாங்க. ஒரு நாள் நிறைய மாத கர்ப்பிணி, ஒரு 7 மாதங்கள் கடந்து வந்துட்டாங்க. அவங்க படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த காம்பவுண்டை சுற்றி இருக்கிறதான அந்த அசுத்த கிரியைகள் மனைவியினுடைய இருக்கிற அந்த அறையில வந்து போராட ஆரம்பித்தது. 7 மாச கர்ப்பிணி, பயங்கரமா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. பயங்கரமா வந்து அந்த போராட்டத்தை அவங்க பார்க்கறாங்க. அது பயங்கர விகாரமா நின்று வயிற்றில் இருக்கிற அந்த சிசுவை எப்படியாக அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அது போராடி கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். உடனே கண்ணுக தூக்கம் கெட்டு பார்த்துட்டா யாருமே இல்லை. ஆனால் ஒரு உருவ தோற்றமாய் நம் முகம் பழகுகிறவர்களுடைய தோற்றத்தை போல வந்து அந்த அறையில் நின்று கொண்டிருந்தது. இவர்களுக்கு ஒரு எண்ணம், இவர்கள் இங்க இல்லையே, எப்படி இங்க இருக்கிறாங்க, நம்ம ஏதோ ஒன்று பார்த்தோம், என்ன நடக்குது. உடனே எங்க ஊழியக்காரர்கிட்ட அதை அவங்க ஷேர் பண்ணாங்க. அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறபடினால் அவர் உடனே சொன்னார், நீ இருக்கிற வீட்டில் ஒரு பொல்லாத அசுத்தாவி கட்டப்பட்டிருக்கிறது, அது தன்னுடையவர்களை வாழ வைக்கும், தேவனுடையவர்களை எதிர்த்து கொண்டு அல்லது அவர்களை பழிக்கும்படிக்கு அல்லது அவர்களை அழிக்கும்படிக்கு அது அதிதீவிரமாக செயல்படும், நீ உடனே அந்த எல்லையை விட்டு வெளியே வா என்று சொன்னார். ஏன்
என் மேலதான் இயேசு ரத்தம் இருக்குது, நான் இருந்து ஜெயிக்க கூடாதா? நோ 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 நோ. ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். சில அசுத்த ஆவிகள் சில இடத்துல அனுமதி பெற்று அதை நிலைநிறுத்திருக்கும். அந்த இடத்தை விட்டு அது வெளியே போக முடியாது, வேறு ஒரு இடம் கடந்து போக முடியாது. வேறு யாரு வந்தாலும், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ரத்தத்தை தன் மீது எப்பொழுதும் செலுத்தி வாழ்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கும் அது எதிரடையாக இருந்து போராடி கொண்டிருக்கும். நாம் தேவனுடைய வல்லமையோடு கூட நாம் இருந்தாலும் கூட தேவன் சொல்லுவார், நீ அங்க நிக்காது, நீ வெளியே வாங்குவார். உங்களுக்கு புரியுதுக்காக இது ஒரு எடுத்துக்காட்டுதான் நான் சொல்றேன். நாம நல்ல வாசனத்தை அடிச்சுட்டு நம்ம இருக்கிறோம், நம்ம பக்கத்துல ரொம்ப ஒரு அசிங்கமான அசுத்தமான நாற்றத்தோடு ஒரு வருவானா, நீங்க நிப்பீங்களா நிக்க மாட்டீங்களா? அது போலதான் சில வல்லமைகள் தேவனை மேற்கொள்ளாது, ஆனால் தேவனிடத்தில் அனுமதி வாங்க இருக்கும். தேவன் அவைகளுக்கு கொஞ்சம் காலத்தை வைத்து வைப்பார். நாம் போய் மாட்டிவிடக் கூடாது. நீங்கள் இருக்கிற உங்களுடைய வீடு எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிற வீடாக நீங்கள் மாற்ற வேண்டும். ஏன் உங்க வீட்டில் சரியான ஒரு ரட்சிப்பு பூரணப்படல? ஏன் உங்க மேல இருக்கிற அந்த ரத்தம் ஏன் உங்க பிள்ளைகளை தொடங்கல, உங்க வீட்டுக்காரரை தொடங்கல, உங்க மனைவியை தொடங்கல, உங்க பெற்றோர்களை தொடங்கல, அல்லது அக்கம் பக்கம் தொடங்கல அப்படின்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள் வாழ்கிற அனுபவத்திலிருந்து சற்று குறைந்திருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க, கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய வெற்றி வல்லமையே இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மீது குறைகிறதோ, அல்லது நீங்கள் ரத்தத்திற்குள்ளாக உங்களை ஒப்புக் கொடுக்காமல் நிர்விசாரிகளால் வாழ்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் சாத்தான் அதிக வேகமாக உங்களை வீழ்த்தும் இருக்க வருவான். அதுக்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரத்தம் ஜெயம், இயேசுவினுடைய ரத்தத்தை குறித்து அதிகமாக தியானித்து அதிகமாக ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்கிற அனுபவம் வேண்டும். நம்ம வீட்டில் ஏன் சில நேரத்தில் கடன் ஓயாமல் இருக்கு தெரியுமா? அங்க இயேசுனுடைய அனுமதியும் அந்த ரத்தமும் நீங்க சரியா பயன்படுத்திருக்க மாட்டீங்க. சில சொல்லுவாங்க, பிரதர் இந்த வீட்டில் நான் இருந்த வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் பிரதர், எப்பொழுது இந்த இடத்துக்கு வந்தோம் அப்பத்தில் இருந்து என் வாழ்க்கையில வர வருமானம் எல்லாம் ஒரு 10 பல்ல போடுற மாதிரி போய்கொண்டே இருக்கிறது. அங்க இயேசு ரத்தம் குறைஞ்சிருக்கு. நீங்க எங்க இயேசு ரத்தத்தை மிஸ் பண்றீங்க? நீங்கள் இயேசு ரத்தத்திற்குள் அந்த வீடை கொண்டு வருவதற்கு நீங்கள் அதிக முயற்சி எடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கீங்க. சிலருடைய வீடுகள் அவர்கள் இருந்த ஒரு வீட்டிலிருந்து புது வீட்டிற்கோ அல்லது வேறு ஒரு வாடகை வீட்டிற்கோ வந்திருப்பாங்க. எப்பொழுது அந்த வீட்டிற்கு போனார்களோ அப்போதிலிருந்து பார்த்தீங்கன்னா, நிஜம் நல்லா கவனிங்க, அப்போதிலிருந்து வெறும் சுகவீனங்கள் தான். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சும்மாவே பலவீனப்பட்டு வியாதி, வருத்தம், கஷ்டம், பாடு இப்படியே ரொட்டினா மாறிட்டு இருக்கோம். அங்க பலவீனப்படுத்துற ஆவி இருந்துட்டு இருக்கோம். இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது இருக்கும் பொழுது, உங்கள் வீட்டை நீங்கள் இயேசுவின் ரத்தத்திற்குள் வைத்திருக்கும் பொழுது எந்த பொல்லாத பலவீன ஆவிகள் உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்தாது. அந்த அதிகாரத்தை இயேசு உங்கள் மீது வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீடு இயேசுவின் ரத்தத்தினாலே மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். நிமிடந்தோறும் உங்கள் வீடு பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் ஒரு பொருளை உங்கள் வீட்டில் கொடுப்பாரனால் அந்த பொருள் ஒரு புதிய பொருளாக நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கிற பொருள் நஷ்டம் எடுப்பதுன்னா உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையில அது சரியா நீங்க ப்ரொடெக்ஷன் பண்ணலன்னு அர்த்தம். இன்றைக்கு நாம் ஏன் பல நஷ்டங்களை பார்க்கிறோம்? ஏன் பல இழப்புகளை வீடுகளில் பார்க்கிறோம்? ஏன் பல வியாதி, வருத்தம், எல்லா விதமான பலகீனங்கள், சத்துருடைய போராட்டம்? நிறைய பேரோட வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்க போன வீட்டில், அவங்க இருக்கிற வீட்டில் ஒரே சொப்பனங்களில பிசாசு அவனை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். கண்ணை மூடி தூங்குறதுக்கு பயப்படுவாங்க நிறைய பேர். எங்கேயோ இயேசுவின் ரத்தத்தை கொஞ்சம் குறைச்சி பார்க்குறீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசுவின் ரத்தம் அதிகமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாப்பதற்காக உங்கள் நிலைக்கால்களில் நீங்கள் பூச வேண்டும். வாசிங் சிஸ்டர் அதே வசனத்தை. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கான என்னவா இருக்கும்? அடையாளம் இருக்குதா? ஐயா இருக்குதையா. எங்களுக்கு கவர்மெண்ட்ல கொடுத்த ஆதார் அட்டை அடையாளமா வச்சிருக்கிறோம், ரேஷன் கார்டு அடையாளமா இருக்கு, வாக்காளர் அட்டை இருக்குது, அதெல்லாம் அடையாளம் வேற அடையாளம்.
நீங்கள் ஆவிக்குரிய அடையாளமாகி இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்கள் மீது இருப்பதே இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். எங்க வேணுமா போலாம். நாங்கள் ஊழியத்தின் பாதையில் பல இடங்களுக்கு போவோம். பல இடங்களுக்கு போகும்போது இந்த இயேசுவின் ரத்தத்திற்குள்ளேயே நாங்கள் இருந்து ஊழியத்தை செய்கிற அனுபவத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எங்கு போனாலும் சரி, யாருக்கு செபித்தாலும் சரி, எந்த ஊழியம் செய்தாலும் சரி, எங்கு போய் வந்தாலும் சரி, எந்த ஒரு வீட்டில் நாங்கள் தங்க சூழ்நிலைகள் நேரிட்டாலும் சரி, நாங்கள் இயேசுவின் ரத்தத்திலே நாங்கள் இருக்கிற இடத்தையே ரத்தத்திற்குள் கொண்டு வந்து நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்கின்ற அடையாளத்தை நாங்கள் காட்டுகிறோம். நீங்களும் அப்படிதான் இருக்கும். நான் குறை சொல்றதுக்காக அல்ல, நீங்கள் ரத்தத்தினால கழுவப்பட்ட பாக்கியவான்கள். ஆனால் நீங்கள் போக இடம், சில இடங்களிலே அவர்கள் இயேசுவை அறியாமல் அவனுடைய வழிபாடுகளை அந்த வீட்டை வச்சிருப்பாங்க. நல்லா கவனிங்க. அந்த வீட்டுக்கு நீங்க போகும்போது சில நேரத்தில் சில எதிர்ப்புகளை நீங்க ஆவியில பார்க்க முடியும். ஏதோ உடம்பு மாறி பண்றாம இருக்கும், ஒண்ணு குத்தலமா இருக்கும், ஒரு மாதிரி ஊட்டல் பற்றலா இருக்கும், என்னென்னவோ பண்ணும். நல்லா தானே வந்தோம், வீட்டுல இருந்து நல்ல ஜோமட்டு தானே வந்தோம், ஏன் அங்க வந்தா ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்க நிக்கிற இடம் தேவ அனுமதி இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? விளங்குதா? இல்லையா? நீங்கள் போயிருக்கிற இடம் தேவ அனுமதி இல்லாத அல்லது அங்க இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாத இடமா அது இருக்கிறது. நான் விசுவாசிக்கிற எங்க போனாலும் இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் சில இடங்களிலே நமக்கான அடையாளமாகிய அந்த ரத்தத்தை நாம் பயன்படுத்தி ஜெயம் பெற வேண்டும். ஐயா, அப்போ நீங்க அந்த இடத்துக்கு போக வேணாம் சொல்றீங்களா? போங்க. முன்னாடியே இயேசு ரத்தத்திற்குள்ள ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், நீங்கள் கொண்டு போகிற பொருட்கள், நீங்க போகிற ஊழியத்தின் நோக்கம் அல்லது உங்களுடைய தேவையினுடைய நோக்கம் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு ரத்தத்திலே நீங்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க மறைத்து விட்டு நீங்கள் போய் பாருங்களேன். உன்னதமானவரின் மறைவினில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. நிழலில் தங்குவான். ஓஹோ, அவன் கேட்கையிட்டு கலப்புவது. வாய விரிவாய் திறந்து பாருங்க சபையே. ஆடு கலப்புவது சிறகுகளால் போடுவார். 1000 பேர்கள் சொல்லுங்க. ஓஹோ, ஆமே. ஒரு காலமும் அது எவ்வளவு பிரசங்கம் பார்த்தீங்களா? அழகா நீங்க இயேசு ரத்தத்திற்குள்ளே வந்து நீங்கள் இயேசு ரத்தத்தினால மறைக்கப்பட்டு உங்கள் குடும்பங்களோடு நீங்கள் எங்கு போனாலும் இந்த ரத்தம் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டே இருக்கும். அது உங்கள் மீது வைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டகம். அல்லேலூயா. ஒரு நாளும் தீங்கு உங்களை தொடாது. ஒரு நாளும் விபத்தோ ஆபத்தோ எந்த ஒரு சத்துருடைய கிரியைகளோ திட்டங்களோ ஒன்று வாய்க்காது. காரணம் இயேசு ரத்தம் உங்கள் மீது அடையாளமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பெல்லாம் எங்க அம்மா சின்ன வயசுல ஜெபக்கூட்டங்கள் முடிந்த உடனே ஊழியக்காரர்கிட்ட கொடுத்து ஜெப எண்ணெயில கொடுத்து ஜெபம் பண்ணி ஒரு சொம்பு நிறைய, ஒரு பாத்திரம் நிறைய நல்ல தண்ணியை கொண்டு வந்து எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு கொடுப்பாங்க. வீடெல்லாம் தெளிப்பாங்க. எங்கள் அம்மா தெளிச்சுட்டு சொல்லுவாங்க, நம்மளை பிடிச்ச எல்லா சனியனும், நம்மளை பிடிச்ச எல்லாம் பொல்லாத வன்கண் பொறாமையும் எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னுவாங்க. இல்லையா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விசுவாசம், இந்த ரத்தத்தினாலே நான் பாக்கியவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு ரகசியத்தை சொல்றேன். இது சில பேர் பொருந்தும், சில பேர் பொருந்தாது. இந்த மந்திர பில்லி சூனியெல்லாம் இருக்குதுல்ல,
அந்த மந்திர பிலிசூனியம் பண்ற பல மந்திரவாதிகளோட சாட்சிகளை நீங்க கேட்டு பாருங்க. அவங்க மைனூட்டா ஒரு சில சாட்சியில ஒரு சில வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க. சில ஏவல் பிசாசுகள் போய் திரும்பி வந்துருமா, ஏன் திரும்ப வந்துட்டேன்னு ஒரு மருத்துவரா ஒழுங்கா வாழ மூடணுமா, ஏன்னு கேட்டா நீ அமிச்ச ஆளுகிட்ட நான் போனேன், அது என்னவோ தெரியல, அதை சுற்றிலும் ஒரு தேவனுடைய ரத்தம் இருந்ததுனால என்னால கிட்டே போக முடியல, அவங்களை பாதுகாப்பதற்காக ஏசு அவங்களோடு கூட இருக்கிறார், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ அனுப்பிட நான் அழிந்து போயிடுவேன், என்னை அனுப்பாது என்று சொல்லி தகர்த்து ஓடுமா. ஏன்னா உங்கள் மீது ஊற்றப்பட்ட இயேசுவின் ரத்தம் அது பரலோகத்தினுடைய எஜமானனுடைய உங்களை பாதுகாக்கிற அடையாளத்தின் ரத்த. கைகளை தட்டி மகாராஜா இயேசுவுக்கு அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள்ல ஊழியத்துல சில மாந்திர சூனியெல்லாம் பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் வரும் ஆவியில, அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆவியனுடைய அந்த அபிஷேகத்துக்குள்ள பிரசனத்துக்குள்ள போகும்போது அந்த நெருப்பு அந்த அக்கினி அப்படி சுட்டெரித்து ஜெயமெட்டுறதுலாம் பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மாந்திரிக பிள்ளை சொந்த நான் பார்த்தது கிடையாது. இப்பவும் இயேசு நாமத்துல ரத்தத்தினால கழுவப்பட்டு ஓடுற எல்லா கருத்து செய்கிறேன். ஏனென்றால் என் தேவன் எனக்கு தாவரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை ஒரு சேதமும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் காக்கிறார். உங்கள் வீட்டை தேவன் பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை தேவன் பாதுகாப்பார், உங்களுடைய போக்குவரத்தை இனியும் உயர்ந்ததற்கு பாதுகாப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எந்த ஒரு வேலையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். நீங்க ஒன்னே ஒன்றுதான் செய்யணும், அந்த ரத்தத்தை உங்க மேல டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். தவறானதை பார்த்துட்டா கூட ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை சுத்திகரியும். தவறானதை சிந்தித்து விட்டால் கூட சில நேரத்தில் இயேசுவே உடைய ரத்தத்தினால் என்னுடைய சிந்தனைகளை மூளையை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த ரத்தம் ஒரு நாளும் ட்ரையே ஆகாது. பக்கத்துல பாசையில் ரொம்ப முக்கியமான வார்த்தை, உலகத்துல பக்கத்துல பார்த்து பேசுங்க, உலகத்துல தண்ணி கூட ட்ரை ஆயிடும், நீங்க போற பேசியல் கூட ட்ரை ஆயிடும். இப்பதான் பாதி பேர் சிரிப்பா வருது. நீங்கள் எதை செய்தாலும் ட்ரை ஆயிடும் சொல்லுங்க. ஆனால் இயேசுவின் ரத்தம் ஒரு நாளும் வற்றாது, அது உங்களுக்காக எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த மோசே எகிப்து தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படிக்கு ஆண்டவர் தனக்கு கற்பித்த அந்த வார்த்தையின் பிரகாரம் அவன் அதை அடையாளமாய் நிலைக்கால்களிலே வீடுகளிலே கதவுகளிலே பூசி பாதுகாத்துக் கொள்ள தேவன் சொன்னதை அவன் செய்தான். இயேசுவின் ரத்தத்தை பார்த்த பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்தை பார்த்த அந்த சிங்கார தூதன் கடந்து போனான். அந்த வசந்த வாசன் சிஸ்டர் லாஸ்ட் வரிகளை இப்ப நீங்க இயேசு ரத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க இருந்துட்டீங்கன்னா, லிசன் நல்லா கவனிங்க, உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற சகல சத்துருடைய சகல வல்லமையின் அதிகாரத்தையும் இந்த இயேசு ரத்தம் அவைகளை அப்புறப்படுத்தும். உங்களை நிந்திக்கிற சத்துருடைய காரியத்துக்கு நேராக அழிவு போய் சேர்ந்துவிடும். புரியல நிறைய பேருக்கு. உங்களை அழிக்க வந்த சகல விதமான வாதைகளும் கொள்ளைகளும் எல்லா விதமான பொல்லாத அசுத்தாவினுடைய வல்லமைகளும் உங்களை விட்டு கடந்து போக பண்ணி உங்க சத்துருக்கள் அழிந்து போகவும் தேவன் பார்க்க செய்வார். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரே ஒரு வல்லமை கர்த்தராக இயேசு ரத்தம். அல்லேலூயா. சரி, இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அதே யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான வசனங்கள் 7, 8. இங்க ஒரு பயனுற்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்து பேச விரும்புகிறேன். ரெண்டாவது, முதலாவது பார்த்தோம், இந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்த வேண்டும், அந்த ரத்தத்திற்குள்ளாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவது, இந்த ரத்தம் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அநேகருடைய வாழ்க்கையில ஏன் இந்த ரத்தம் பல நேரங்களிலே செயல்பட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது? ஏன் ஆவிக்குரியவர்களாய் வாழ்கிற நமக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு ஆவிக்குரிய ஒரு தடுமாற்றங்கள், ஆவிக்குரிய சோர்வுகள், ஆவிக்குரிய பலகீனங்கள் ஏன் நம்மை தொடுகிறது? ஏன் அல்லது நம்மை பதட்டமடைய செய்கிறது? நிறைய பேரும் சொல்லுவாங்க, புதல் நான் நல்லா ஜெபம் பண்றேன், ஆனா ஏதோ ஒரு விதமான ஒரு பயம் கலந்த ஒரு கலக்கம் என் இருதயத்தை ஏதோ ஒரு பண்ணிட்டே இருக்கு பிரதர். ஏதோ ஒரு விதமான பயம், கலக்கம், தடுமாற்றம் எனக்குள் இருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கு. என்னடா நான் பண்ணி பார்க்கிறேன், என்னால இன்னும் அதை அனலைஸ் பண்ண முடியல பிரதர். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம்தான். இந்த வேத வசனத்தை நாம் விசுவாசித்து வாசிக்கிறோம் அல்லவா, அதை நாம சற்று விசுவாசத்தோடு அல்லது ஆவியில் அனல் கொள்ளுகிற வகையில படிக்காத அல்லது அறிந்து கொள்ளாத அல்லது விசுவாசிக்காத அந்த குறைவுதான் இந்த பலகீனத்தை உருவாக்குறது. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லலாமா? புரியுதா? ஓகே. வேத வசனத்தை நாம் கேட்கிற அந்த அனுபவத்திலே நமக்கு ஒரு விசுவாசம் வெளிப்படும். வேத வசனத்தை நாம் தியானிப்பதிலே அல்லது செய்திகளை கேட்பதிலே நமக்குள்ள ஒரு விசுவாச பெருக்கு இருக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தினாலே, வார்த்தையினாலே இருக்கிற வல்லமையினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுதும் நாம் அதிகமாய் வெளிப்படுத்தும்படிக்கு எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கும். நிறைய பேருடைய ஊழியத்தின் பாதையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையின் பாதையில பார்ப்போம்னா, சில விசுவாசிகள் தங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வீட்டுக்கு போய் சோம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க செய்யற ஒரு ஊழியம் விசுவாச ஊழியம். நான் போய் சோம் பண்ணையா, அவங்க சுகமாயிட்டாங்க. ஆனா நமக்கு அந்த சோர்வு வந்துடும், நமக்கு அந்த பலவீனம் வந்துடும். சொல்ல போனால் அந்த இடத்தை ஆளுகை செய்கிற சில அசுத்த கிரியைகள் கூட அன்றைக்கு நம்மோடு கூட தொடர்ந்து வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ஒருத்தருக்கு போய் ஜோமெண்ட் வந்தாங்க, ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, அங்க போயிட்டு வந்தாங்க பலகீனப்பட்டுட்டாங்க, இப்படி போயிட்டு வந்தாங்க இதுல அவங்க குறைப்பட்டாங்க, ஏதோ ஒருத்தர் நபருக்கு போய் ஜோமனால அவங்களுக்கு ஒரு தரித்திரம் கஷ்டம் வந்துருச்சு, இப்படிலாம் அநேக சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, இந்த வேத வசனம் நமக்குள் பூரணமாக இருக்கும் பொழுது இந்த ரத்தம் நம்ம எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருக்கும். இந்த ரத்தத்தை நமக்கு அதிக உணர்வோடு கூட நடத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த வேத வசனம் தான் காட்டுகிறது. வேத வசனம் என்றைக்கு நாம் படிப்பதற்கு மறக்கிறோமோ, என்றைக்கு இந்த வேத வசனத்தை பேசுவதற்கு நாம் தயங்குகிறோமோ, வேத வசனத்திலே நாம் ஆவியிலே அனல் கொள்ள முடியாமல், ஆத்மாவிலே பலன் கொள்ள முடியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இயேசு ரத்தத்தை நாம் கொண்டு வருவோ அல்லது பேசவோ அவைகளை பயன்படுத்தவோ நாம் மறந்து விடுகிறோம். நிறைய ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது இயேசு ரத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த வசனம் இருக்கு. அந்த இயேசு ரத்தத்திற்குள் இருக்கிற அந்த வல்லமை இந்த வார்த்தைகள் நிரப்பப்படும் பொழுது அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வசனத்தை எப்போதும் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, அதை படித்து தியானிக்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஆண்டவருடைய ரத்தத்திற்குள் வசனத்தை படிக்கிற அனுபவத்திற்குள் வர வரதான் இயேசு ரத்தம் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வசனத்தை எப்பவுமே படிங்க. உங்களை பாதுகாக்கிற பெட்டகமா இயேசு ரத்தம் எப்படி செயல்பட விரும்புகிறதோ அல்லது இருந்து கொண்டிருக்கிறதோ, இந்த வேத வசனம் தான் அந்த இயேசு ரத்தத்தோடு கூட இருக்கிற வல்லமையை வார்த்தையினால கொண்டு போய் பிசாசை ஜெயிக்க முடியும். சில அனுபவங்களை சொல்லுவாங்க, சில அனுபவங்களை சொல்லுவாங்க. நான் ஏசப்பாவோட ரத்தத்தை நான் இப்படி பார்த்தேன், இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் போல நான் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அத என்ன ஆவியில் அவங்க இருந்து பார்க்கிறார்களோ அதனுடைய வெளிப்பாடு தெளிவாக இருக்கும். எந்த அளவுக்கு அதை நாம் அறிந்து கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு, நாம் அதை உறுதிப்படுத்துவதற்கு நமக்குள்ளே இந்த வேதத்தை வாசிக்கிற அந்த தியானம், அந்த வெளிப்பாடு, அந்த வேத அறிவு நமக்குள் இருக்கும் பட்சத்தில் நாம் பார்க்கிற எந்த ஒரு காரியமும் தெளிவாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். சில நேரத்தில் சத்ரு நமக்கு விரோதமாக எதிரிட்டு வரும்போது கூட இந்த ரத்தம் தெளிவாய் உணர்த்தும்.
முதலாவது அந்த ரத்தம் எல்லா தடைகளையும் உடைக்க பார்க்கும். வேதத்துல அழகா பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, எபேசியர், thank you Jesus, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க வேகமா. 11 வாசிங்க, இல்ல 10, 11, 12 3 வசனம் வாசிங்க. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும், நல்ல கவனிங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரமல்ல, அடித்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், நல்ல கவனிங்க, தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாய். அல்லேலூயா. ஹலோ, ஏன் உங்களுக்கு சொப்பனத்துல வர பயம்? சில செத்த கிரிகள் எல்லாம் நிறைய பேர் சொப்பனத்துல வந்துகிட்டே இருக்கும். செத்து போனவங்க எல்லாம் வருவாங்க, ரூபம் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க மரித்தாங்கன்னா அவங்களுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. தேவனிடத்துல அந்த ஆவி போய் சேர்ந்தது, அந்த ஆத்துமாவிலே பாடும் சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு. அப்ப எப்படி பிரதர் வராங்க? நாம் எவர்களை அதிகமாக நம்முடைய சிந்தனையிலே பார்த்து அதிகமாக யோசித்து நம்ம பழகி இருந்தோமோ அல்லது நேசித்து இருந்தோமோ, சில அசுத்த கிரியைகள், சில அசுத்த ஆவிகள் அவர்களுடைய ரூபங்களை அவைகள் உருமாறி கொண்டு வரும். இதுதான் சவுல் சாமுவேல் சாப்டர்ல வரும். சாமுவேல் வந்தாரு நினைக்கிறீங்களா? சாமுவேல்லாம் கிடையாது. அதனுடைய ஆவி அவனுடைய மனநிலைக்கு சாமுவேலையே எழுப்புவார். அவன் கேட்டதுனாலே அதனுடைய தோற்றத்திலே அது வந்து பேசினது. நல்லா கவனிங்க, ஒரு பில்லி சூனியக்காரன் மாந்திரிகம் செய்கிறவன் ஒரு நாளும் பரிசுத்தவானுடைய ஆத்துமாவை ஆவியை கொண்டு வரவே முடியாது. சத்தியத்தின் அடிப்படையில் சத்தியம். அப்ப எப்படி பிரதர் வந்தாங்க அப்படின்னா, சவுலுடைய மனநிலைக்கு ஒரு தீர்வு வேண்டும். தனக்கு எப்பொழுதும் உதவி செய்கிற ஒருவன் சாமுவேல். அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவானாலும் அது சரியா இருக்கும். அவன் இப்ப இல்லையே, நம்ம என்ன பண்றது? சரி, இங்க இருக்கிற ஒரு சூனியக்காரிட்ட போய் நம்ம பேசி நம்ம கொண்டு வரோம் என்று சொல்லுவதுதான் அந்த சூனியக்காரியோடைய சூனியத்திலிருந்து எழுந்த அந்த பொல்லாத ஆவி சாமுவேலுடைய ரூபம் கொண்டு வந்து பேசினது. இதில் நான் ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, ஒரு திட்டம் செய்து வைத்திருப்பீங்க, இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம், இதை பண்ண அது நல்லா இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு அல்லது நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம விரும்பின அந்த அழைப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ஒரு நாள் நினைச்சு இருப்பீங்க. அப்போ இந்த பொல்லாத ஆவி நம்மை தேவனுடைய பாதையிலிருந்து திருப்பும்படிக்கு இயேசுவின் ரத்தத்திற்கு நேராக நடந்து கொண்டிருக்கிற உங்களை தேவனுடைய சித்தத்திலிருந்து ரத்தத்தினுடைய பாதுகாப்பின் வல்லமையிலிருந்து திருப்பி விடும்படி நாம் விரும்பி யோசித்தவர்களை போல ஒரு ரூபம் கொண்டு அவர்கள் வந்து பேசுகிறது போல சில நேரத்தில் சில விஷயங்களை பிணைத்து பேசும். நீங்க யோசிப்பீங்க, இவங்க இல்லையாச்சே. எங்கள் அம்மா சின்ன வயசுல, நான் அப்போலாம் ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது அடிக்கடி எங்கள் தாத்தா, செத்து போன தாத்தா, அந்த டைம்ல அப்பதான் செத்தார் வரும், அடிக்கடி சொப்பனத்தில் வருது அம்மா சொல்லுவாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை மைனூட்டா சொல்லுவாங்க, எப்பெல்லாம் மனசு கஷ்டப்படணும், லிசன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, எப்பெல்லாம் நான் மனசு அழுகிறனோ, கஷ்டப்படுறனோ, வேதனைப்படுறனோ, துக்கிக்கிறனோ, அப்பெல்லாம் எங்கள் அப்பா சொப்பனத்தில் வந்து என்கிட்ட பேசிட்டு போவார் சொல்லுவாங்க. அப்போ நான் 3ஆம் கிளாஸ், அப்போ அந்த அளவுக்கு சத்தியம் தெரியாது, நான் நம்பிடுவேன் உங்களா மாதிரியே, புரியல, நம்பிடுவேன். ஆனால் சத்தியத்தை படிக்கும் போது தான் தெரியுது, அவர்களுடைய மன நினைவுகளை சத்துரு ஒரு தோற்றம் ரூபம் கொண்டு வந்து அவர்களை அப்படியே கட்டுவான். நல்லா வேணுங்க, அது சாத்தானுடைய தந்திரமான ஒரு கட்டு.
அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் உடனே இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அந்த செத்த ஆவிகளின் கிரியைகளை கட்டி போடுங்கள். அது தேவனால் அனுப்பப்படுகிற ஆவி அல்ல, தேவனுடைய அனுமதியின் பேரில் வருகிற ஆவியும் கிடையாது. அது ஒரு பொல்லாத ஆவி. பல பேர் செத்தவர்கள் தன்னுடைய கனவுல வந்து சொல்லுகிறதை, தான் நேசித்தவர்கள், அன்பு காட்டினவர்கள், தனக்கு உதவி செய்தவர்கள், தன்னை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக விருப்பம் கொண்டவர்களுடைய சாயல்கள், ரூபங்கள் கொண்டு வருகிற எந்த ஒரு பொல்லாத கிரியைகளும் தேவனால் அனுமதிக்கப்படுகிறது அல்ல. அது வருது அப்படின்னா நாம அந்த ஆவியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு புரியாது. ஒரு சிலருக்கு தான் புரியும். இன்னும் ஒரு சில கதை சொல்றாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலருடைய பிரச்சனை நான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. சில பாதிப்புகள் பிணைக்கப்பட்டிருக்கும். ஆனா அவங்க நினைப்பாங்க இது வந்துட்டு ஆண்டவர் உள்ளத்தை பலப்படுத்தும்படிக்கு, இளைப்பாறும்படிக்கு ஆண்டவர் அவளை கொண்டு வந்தார். நோ 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 நோ. ஆண்டவர் பிரத்யட்சமானா அந்த இடத்துல நீ உன்னை ஆவிக்குள்ளா மாறுவ, இல்லைன்னா தேவன் உனக்கு தரிசனம் ஆவார். இதுதான் நடக்கும். இதுக்கு மேல செத்த ஆவிகளோ அல்லது பொல்லாத கிரியைகளோ ஒரு ரூபம் கொண்டு நம்மை வழிநடத்துகிறதா? சில பேருடைய சொப்பனத்தை நான் சொல்றேன். சில பேருடைய சொப்பனத்துல சில அவர்கள் நேசித்த நபர்கள் ரூபம் கொண்டு வரும்போது அவர்கள் சொப்பனங்களிலே பேசுகிற அல்லது காண்பிக்கிற வழி நடத்துதல்களை அநேகர் ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்கள் தேவனுடைய சித்தத்திலிருந்து ரத்தத்திலிருந்து விலகி சாத்தான் வைத்திருக்கிற தேவையில்லாத ஒரு பாதக குழிக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். நீங்க யார் வேணா இருக்கலாம். செத்த ஆவிகளுடைய கிரியைகள் வருகிறதா நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அங்க நம்ம எங்க மாட்டிட்டு இருக்கிறோம்? எங்க அம்மா இறந்த உடனே அடிக்கடி வருவாங்க சொப்பனத்துல, அடிக்கடி வருவாங்க. வாழ்க்கையே நரகமாய் சூனியமாய் இருந்தது. அடிக்கடி அடிக்கடி. அதனால ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏன் இந்த அம்மா தான் பரலோகம் போச்சு, ஏன் என் கனவுல வருதுன்னு கேட்டேன். அதுல இருந்து சரியா வருது இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. நாம ரியலைஸ் பண்ணுகிறதுல சிலர் தவறி விடுகிறோம். அதுக்கு தான் சொல்றது, இந்த வேத வசனத்தை படிச்சாதான் ஆவியினுடைய நிதானத்தை உணர முடியும். ஆவிக்குரிய மண்டலங்கள் ஒன்று உண்டு, அது உங்களுடைய கற்பனைக்கு எட்டாதது. அவைகள் ஒரு விதத்தில் போராடி கொண்டே இருக்கும். அவைகள் ஒவ்வொருவருடைய மனநிலைகளை, மன ஓட்டங்களை வகையறுத்து கொண்டே இருக்கும். அதுக்கு தேவையானதெல்லாம் நாம தவறான வழியில் நடக்கணும், நாம தேவனுடைய வழியை விட்டு விலகணும், இயேசுவினுடைய வழிகளுக்குள்ளாக, பாதுகாப்புக்குள்ளாக, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக, ஒரு வல்லமைகளுக்குள்ளாக நாம் வளரக்கூடாது என்பதற்காக சில போராட்டங்கள் இந்த ஆவிக்குரிய மண்டலங்களில் உள்ளாவிக்கிட்டே இருக்கும். நாம் அதை கவனிக்கிறோம் அப்படின்ட்டுனா போச்சு, அழகா நம்ம லாக் ஆயிட்டோம்னு அர்த்தம். சோ தேவனுடைய அபிஷேகத்தை, வார்த்தையை, அபிஷேகத்தை நிறைந்து படிக்க 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 இப்படிப்பட்ட தேவையில்லாத பொல்லாத கிரியைகள் கர்த்தர் உங்களை விட்டு அகற்றி போடுவார். ஏன்னா நீங்கள் இயேசுவின் ரத்தத்தில் பாதுகாக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க வசனத்தை கொஞ்சம் படிக்காம விட்டுட்டீங்கனாலுமே தேவ பிரசனத்தை உங்களால் உணர முடியாது. தேவ பிரசனத்தை உணர முடியலன்னா அடுத்த லெவல் என்னது? அபிஷேகத்தை பார்க்க முடியாது, அந்நிய பாஷை வாயில வராது, ஆவிக்குரிய லிங்க், அந்த கனெக்ஷன் உண்டு அதிகமா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வெளிப்படாது. இதெல்லாம் தாண்டி கடைசியா இருக்கிற லேயர் தான் இந்த இயேசுவின் ரத்தம். அதுவும் உடைஞ்சிடும். அப்போ இயேசுவின் ரத்தம் தான் நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கும். நம்மளுடைய பிரசனத்தை பாதுகாக்கும், பரிசுத்தத்தை பாதுகாக்கும், ஜெப வாழ்க்கை பாதுகாக்கும், ஆத்துமாவை காக்கும், நீதியை நடத்தும். இந்த எல்லா காரியத்தையும் மறைத்து வைத்து பாதுகாக்கிற ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாதுகாப்புக்குள் இந்த குடும்பங்கள் இன்றைக்கு இல்லை. ஏன் உங்க பிள்ளை குடிக்கிறான்? ஏன் உங்க வீட்டுக்கார் தப்பான வழியில் இருக்கிறாரு? ஏன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை வருது? ஏன் போராட்டம்? ஏன் கடன் பிரச்சனை? ஏன் குடும்பத்துல நிம்மதியில ஒருத்தர் பார்த்தா ஏன் பேசிக்க மாட்டோம்? ஏன் கசப்பு, வெறுப்பு, விரோதம்? ஒண்ணு பேசினா ஒரு பிரச்சனை வருது, வேற ஒரு காத்து சொன்னா அவங்க வேற ஒரு புரிதலா போறாங்க. அப்படின்னா வசனத்துக்குள்ள இருக்கிறதாங்க அந்த பாதுகாப்புன்ற அந்த ரட்சிப்பு, அந்த இயேசுவினுடைய ரத்தம் நம்ம கிட்ட குறைஞ்சிருக்கு. நீங்க இயேசு ரத்தத்துல மறைக்கப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு முடிச்சலாம். வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வேகமா ஒருவர் வாசிக்கலாம். எபிரேயர் 12:24. மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலிருந்தும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை
ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலோ நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நாம முதலாவது இயேசுவினுடைய ரத்தத்தை நம்முடைய குடும்பங்களில் வைக்கும் பொழுது நம் குடும்பங்கள் பாதுகாக்கப்படுகிறது, தேவனுடைய பிரசன்னத்திற்கு வைக்கப்படுகிறது. இரண்டாவது, தனிப்பட்ட விதத்திலே சத்தியத்தை கேட்டு வளருகிறதுனாலே இந்த இயேசு ரத்தம் பாதுகாத்து வைத்திருக்கிறது. அதற்கான சில ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தேன். கடைசியாக இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்திற்குள் இருக்கும் பொழுது, லிசன் எல்லாம் நீ பாருங்க, இந்த ரத்தத்திற்குள் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கான ஆசீர்வாதங்களை ரத்தமானது பிரிந்து பேசிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுதா நான் சொல்றது? நீங்க ரத்தத்தை கொண்டு இயேசுவின் ரத்தத்தை மேல இருக்கிறதுனால நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த ஒரு வார்த்தையை நான் முடிச்சிடுறேன், டைம் இல்லை. அப்படி கண்களை மூடி அப்படியே எழுந்து நிற்கலாமே. Hallelujah. Thank you, Jesus. Rabala shantara piantara pakashaba. Rashukura balatalate. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எங்களை ஒரு விசையாய் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் ரத்தம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். சொல்லுங்க வாய்ப்பிருந்து, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வீர்களாக, எங்களையும் பாதுகாத்துக் கொள்வீர்களாக. அப்படி கண்களை மூடி, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும். இப்பொழுது அந்த ரத்தத்தை நாம் கொண்டு வர போகிறோம். எல்லா தடைகளும் முட்டைக்கிற அந்த ரத்தம். பாட்டு பாடமா மைக்கில பாருங்க பாருங்க பாருங்க. கேசரி ரத்தம் இப்பொழுது ஓஹோ Yes, Rabaka Shabala Paraba. இப்போது அந்த ரத்தம், இப்போது அந்த ரத்தம், இப்போது அந்த ரத்தம், இப்போது அந்த ரத்தம். ரத்தக்கோட்டைக்கு இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் நீங்காது. சொல்லுங்க சொல்லுங்க, இப்பொழுது நான் அந்த ரத்த கோட்டைக்குள்ளாக நான் வந்து விட்டேன். இனி ஒரு நாளும் அந்த தீங்கானது, அந்த அழிவுகள், அந்த பலகீனங்கள் இப்பொழுது என்னை அணுகாது. இப்பொழுது ஆவிகளை நான் பார்க்கிறேன். அந்த ரத்தம் ஒரு பலத்த ஒரு மழையை போல மீது ஊற்றப்படுகிறது. Ravala Shankam Kampya Ravala Haserebe Shakaba Hada Raku Rabba Pakashya Mababa Hashanta Rukri Alkurupa Hatre Shantu Rupi Hanta Rabaka Shanta தேவனே ஒளியும் நேற்றுமானா யாருக்கு அஞ்சிடுவே. அப்படி கூடவே வாங்க. ரப்பா கப்பு ரப்பு கப்பா ரப்பா கப்பா. இப்பொழுது எஸ் 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 யாருக்கு பயப்படுவேன். ரத்தக்கோட்டைக்குள்ளே நான் நுழைந்தேவிட்டு இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கு தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத குடும்பப்பா ரத்தசே மறந்தாலும் இப்பொழுது அபிஷேகம் செய்கிறார்.
அபிஷேகம் ஆயனை போல ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. இது உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாக்கிற ஒரு அபிஷேகம். இது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிற ஒரு அபிஷேகம். ஆவியில பலத்த அபிஷேகத்தை பார்க்கிறோம். அது நின்று கொண்டிருக்கிறது உங்களை பெருமை. ஒரு ஆயத்தை போல நடத்துவான். ஆயனை போல அபிஷேகம். Listen. அவர் உங்களை ஒரு ஆயனை போல உங்களை தேற்றுகிறார். காரணம், நீங்கள் அவருக்கு தேவை. உங்களை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் அவருக்கு தேவை. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பங்கள் அவருக்கு தேவை. இதை அறிந்து புரிந்து ஆவியிலே பாடுகிறவர்களா இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாடுங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். ரத்தம் பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை சொல்லுங்க. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அநேகருடைய வாழ்க்கை லிசன் ரபாகம் துரபி ஷக்கு துரபா. நான் சில தடைகளை ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். நீங்க எப்படியாவது இந்த ரத்தத்துக்குள்ளாக நீங்கள் வந்துவிட வேண்டும் என்பதற்காக நான் கொஞ்சம் காத்திருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு சிலர் இயேசுவின் ரத்தத்தின் அருகாமையில தான் நிற்கிறீங்க. அவருடைய ரத்தம், அவருடைய பரிந்து பேசுகிற அந்த ரத்தம் உங்களை எதிர்பார்த்து அவளோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒண்ணு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த ரத்தத்திற்குள் நாம தான் வரணும். நீங்க இந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த நேசருடைய ரத்தம் உங்கள் மீது எப்பொழுதும் ஒரு அருவியை போல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். சில ஆவிக்குரிய பின்னடைவுகள் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பின்னடைவு இருக்கிறது நான் பார்க்கிறேன். இன்றைக்கு இப்பொழுது பேசப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவரை விசுவாசிக்கிற ரத்தம், அவரை நம்புகிற அந்த ரத்தம், அவரை வல்லமையில் உள்ள அந்த ரத்தம் இப்பொழுது என் மீது ஊற்றப்படும் போது, அது வைக்கப்பட்டிருக்கும் போது, நான் கிறிஸ்துவுக்கு உரியவனாக, கிறிஸ்துவினாலே மீட்கப்பட்டவனாக, இயேசுவினுடைய பிள்ளையாக, எப்பொழுதும் அவரோடு நெருங்குகிறவனாக, உரிமையை பெற்றுக் கொள்ளுகிறவனாக, சகல அதிகாரத்தை படைத்தவனாக, சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக, சகல வல்லமை மேற்கொள்ள
பண்ணுகிறவனாக, அவனுடைய பலத்த கிரியைகளை அழைக்கிறவனாக பெற்றுக்கோ. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் தான் சத்துருடைய சகல வல்லமைகளை அழிக்கக்கூடிய இயேசுவின் பிரதிநிதிகள், இயேசுவின் பிள்ளைகள். பெற்றுக்கோ. இப்பொழுது நீங்கள் புதியவர்களாக, இப்பொழுது நீங்கள் புதிய சிருஷ்டியாக, இப்பொழுது ரத்தம் உங்களை கழுவுகிறது. பெற்றுக்கோ. விடாத. அதை பற்றிக்கொள். நீங்க செபிக்கும் போது இந்த ரத்தம் வெளிப்படுகிறது நீங்க பார்ப்பீர்கள். அநேகருடைய வாழ்க்கையில நீங்க போய் செபிக்க போகும்போது, நீங்க போய் நிற்கும் பொழுது, அப்போது உங்கள் மீது வைக்கப்பட்ட, இப்பொழுது வைக்கப்பட்ட, நீங்க ரசிக்கப்படும் போது வைக்கப்பட்ட அந்த ரத்தம் உங்கள் மீது வழிந்தோடுகிறது. எதிரானவர்கள் பார்ப்பார்கள், சத்ருவாளர் பார்ப்பார், அவன் கதி கலங்கி உன்னை விட்டு அகன்று போவான். நீங்க சாதாரண ஆள் இல்லம்மா, நீங்க சாதாரண நபர் அல்ல. நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். அநேகருடைய ஆவியில செபிக்க முடியாமல் இருந்ததான கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இதுவே அந்த தருணம். ஆவியானவர் உங்கள் மீது நேரடுகிறார். இயேசு ரத்தம் இப்பொழுது உங்கள் மீது வருகிறது. செபிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அநேகருடைய வாழ்க்கையில செப ஆவி அனல்மூட்டப்படுகிறது. பெற்றுக்கோ. அந்நிய பாஷை பேச முடியாம அப்பெல்லாம் நடக்கும்போது அந்நிய பாஷை பேசுவாங்க. தேவனோடு கூட உட்காரும் போது அந்நிய பாஷை பேசுவேன். சபத்துல மணிக்கணக்கில் அந்நிய பாஷை பேசுவேன். பாட்டு பாடும்போது அந்நிய பாஷை பேசுவேன். செபிக்கும் போது அந்நிய பாஷையில செபிப்பேன். இதெல்லாம் கொஞ்ச நாளாக எனக்கு இல்லாம இருக்கிறது சொல்லுகிறாயோ. இப்போது அந்த ரத்தம் உங்களை புதுப்பிக்கிறது. இப்ப இந்த ரத்தம் உங்க மேல வந்துருச்சு. நிஜம், உங்களுக்காக சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் பரமனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக உங்கள் மீது மீண்டும் ஒரு விசையாய் புதுப்பிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப போய் உங்க குடும்பத்தில் செப்பீங்க. இப்ப போய் எப்படிப்பட்ட மாந்திரிக பிள்ளை சூழம் செய்கிறவனுக்கு முன்னாடி இப்ப நில்லுங்க. இதுக்கப்புறம் நீங்க எந்த பிசாசின் எதிர்ப்புகளையும் திராணிகளை நீக்கும் நீங்கள் நிற்க ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறேன், இந்த ரத்தம் உங்களுக்கு எதிராக நிற்கிற சகல சத்தனுடைய பிடரியை நீக்கப்பட உங்க குடும்பத்தில் இந்த ரத்தத்தை கொண்டு வாங்க. நீங்க எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ, எந்த காப்பகத்தில் இருக்கிறீங்களோ, அல்லது எந்த நபர்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ, அங்கெல்லாம் அந்த ரத்தம் என் மேல இருக்குது. நான் இருக்கிற ஒரு இடத்துல அந்த ரத்தம் என் மேல இருந்து வழிந்து நான் இருக்கிற வீட்டை அது கழுவி சுத்திகரிக்கிறது. என்னுடைய எல்லா விதமான எதிர்ப்பின் கிரியைகளை அழிக்கிறது. என் பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறது. என் கணவனை பரிசுத்தமாக்குகிறது. என் பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறது. என் பேர பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறது என்பதை நீங்கள் ஆவியில இனி உணரப்போகிற நேரம் அது. இனி அது ஆவியில உணரப்போகிற நேரம் அது. நீங்க வேலைக்கு போகும்போது அந்த ரத்தம் சில நேரத்தில் ஒரு மழை போல, ஒரு அருவி போல உங்கள் மீது இறங்குகிறதை ஆவியில உணர முடியும். சில அனுபவத்தை நான் சொல்லுகிறேன்.
நீங்க சாதாரணமா போவீங்க, யாரோ ஒரு முகம் அறிந்தவர்களோடு கூட, நண்பர்களோடு நீங்கள் போவீங்க, அல்லது சொந்த உறவுகளோடு கூட போகும்போது திடீரென்று அந்த கூட்டங்களுக்கு நடுவே தனியா உங்கள் மீது மாத்திரமே இந்த இயேசுவின் திடீரென்று இறங்கி வரும். அதை கண்டு பயப்படாதீங்க. ஒரு விதமான நடுக்கம், ஒரு விதமான ஆவியில ஒரு பலன், ஒரு திடீர்னு அந்த அப்படிப்பட்ட ஒரு பலன் இறங்கி வரும்பொழுது நீங்க ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, இயேசுவின் ரத்தம் இப்பொழுது மூடுகிறது. எங்கேயோ போகிற விஷயத்துல, ஏதோ ஒரு வரப்போகிற வேண்டிய காரியத்துல தேவனுடைய ரத்தம் என்னை மூடி மறைத்து என்னை பாதுகாத்து நடத்துகிறது என்பது உணர்கிறதான தருணமாக அது இருக்கும். இனி நீங்க அந்த ரத்தத்தை விட்டு விலகி இருக்க முடியாது. அந்த ரத்தம் உங்களை ஒரு நாள் விட்டு கொடுக்கவும் கூடாது. நீங்களும் இயேசு ரத்தமாய் எப்பொழுதும் அவரோடு கூட தொடர்பு கொண்டு போய் இருக்க போறீங்க. ஒரே ஒரு கருத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். திருவிருந்த ஐக்கிய பந்தையிலே இயேசு ரத்தத்தை அதிகமாக உங்களுடைய சரீரத்தில் கொண்டு வந்து சேருங்கள். உங்களுடைய நாடி நரம்புகள், உங்களுடைய எலும்புகள், தசைகள், உங்களுடைய ஒவ்வொரு உள் அவயவங்கள், வெளி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினாலே எங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் உங்களுடைய உள் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் மறுரூபப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது இந்த மறுரூபத்தின் வல்லமையானது, ரத்தமானது உங்களை நீங்களாக அல்ல இயேசுவை போல மாற்றக்கூடிய சர்வ வல்லமையின் ரத்தம் உங்களுக்குள் கடந்து வந்து உங்களையே மாற்றி இயேசு எவனமாய் இருக்கிறாரோ அவனமாய் மாற்றி மறிக்கு அந்த ரத்தம் உங்களுக்குள்ள இருந்து பல தகவல்களை செய்யும். அந்த ரத்தம் உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். நீங்களும் உங்கள் குடும்பமாய், நீங்களும் உங்கள் சபை மக்களாய் வருகைக்கு காணப்பட போகிற ஒரே ஒரு அதிகாரம் இயேசுவின் ரத்தம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் தாழ்த்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, குடும்பங்களிலே இயேசுவின் ரத்தம் தேவை என்பது குறித்து நாங்கள் அறிந்தோம். எங்கள் ஆவிக்குரிய விஷயத்தில் நாங்கள் தடுமாற்றங்களோடு பல நேரத்தில் வாழ்ந்திருக்கிறோம். பல காரியங்களுக்கு புலப்படாமல் இருந்தது, அறிய முடியாமல் இருந்தோம். ஏதோ ஒன்று பார்க்கிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை மறுரூபப்படுத்தி இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றி இருக்கிறீர். இந்த ரத்தத்தை எங்களுக்கு மீண்டும் உறுதி செய்ய எப்பொழுதும் நாங்கள் சுத்திகரிக்கப்படும், எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக்கப்படும், எப்பொழுதும் நாங்கள் இயேசுவோடு கூட ஒன்றாக இருக்க இப்பொழுது இந்த ரத்தத்தை ஊற்றி இருக்கிறோம். இந்த ரத்தம் காத்து நடத்த நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்களும் எங்கள் குடும்பமாய் எல்லாருமாய் இயேசு ரத்தத்தை விசுவாசித்து பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானசானத்தை பெற்று பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்று பரலோகத்துக்கு நேரம் நடக்க எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் தேவன் ஆயத்தப்படுத்துவீராக. அதற்கு முதலாவது எங்களை ஆயத்தப்படுத்தி நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கிருபை தாரும். இந்த நல்ல வாய்ப்புக்காய் துதிக்கிறோம். எல்லா துதிகளை நமக்கு செலுத்துகிறோம். அந்த ஊழியரை ஜெபத்தில் நினைவு கூறுகிறோம். இன்னும் அவரை ஆயிரங்களுக்கு பயன்படுத்தி இந்த இடத்துல இருக்கிறதான அநேக ஆத்துமாக்களை திருச்சபையில கொண்டு வந்து சேர்த்து வருகைக்கு எடுத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கி ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.